கஸ்தூரி ஓ கஸ்தூரி எதுக்குன்னு கேக்குறியா? இதுக்குதான். பாரு, உன் ஆள் அப்ரூவரா மாறி நீ எவ்வளவு பெரிய கிரிமினல்னு நீ செஞ்ச பாவங்களை பட்டியல் போட்டிருக்கான். ட்ரெயின்ல இருந்து திரும்ப தூக்கிட்டு போய் மலை உச்சில இருந்து தூக்கி போட்டு கொலை செஞ்சிட்டோம். நாங்க கொண்டது உண்மைதான். ஆனா அந்த கொலையை சோமசுந்தரத்துக்காக தான் செஞ்சோம். சோமசுந்தரம், நீ யாரோ நான் யாரோ, நமக்குள்ள எதுக்கு இந்த விரோதம் பகை? போதும், எனக்கு அழுத்திடுச்சு. இதோட முடிச்சுக்குவோம். இல்ல கடைசி வரைக்கும் மோதல் தானா? அதுக்கும் நான் தயார். அத சொல்லிட்டு போகதான் நான் வந்தேன். பட்ட பகல் இப்படி வீடு புகுந்து அநியாயம் பண்றாங்களே, இத கேட்க நாதியே இல்லையா? அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, அவங்க விளங்கவே மாட்டானுங்க. பாவி பசங்க. தலைவரே, 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 என்ன தலைவர் இப்படி பண்ணிட்டீங்க? முட்டாள் முட்டாள், எல்லாம் ஒன்னாலதான்டா. எவனோ 4 பேர் காக்கி சட்டையை போட்டு உன்னை அடிச்சு உதைச்சு மிரட்டி கேட்டான்னு எல்லாம் உன்னை கக்கி தொலைச்சிட்டேடா. அத வீடியோல படம் எடுத்து சிடி ஆக்கி போலீஸ் கமிஷனர் கொடுத்துட்டாடா. இந்த நேரத்துல அவர் ரோடு ஆக்சிடென்ட்ல செத்தா கூட நான் தான் கொலை செஞ்சேன்னு போலீஸ் என்ன கைது செஞ்சிருவாங்கடா. சட்டம் என்ன தூக்குல போடும். அதான்டா அவளை இப்ப உயிரோட அனுப்புனேன். மோகன், போலீஸ் அந்த சீடியை பார்த்து நிச்சயமா இவங்களை ஆக்ஷன் எடுக்கும். உன்னையும் வளவீசி தேடும். நீ அவங்க கையில சிக்க கூடாது. கொஞ்ச நாளைக்கு நீ எங்கேயோ தலைமுறை ஓடி போயிடு. சரி தலைவர், நிக்காதரா. யார் கண்ணிலையும் படாம ஓடி போயிடு. அத்தை, எங்கம்மா போயிட்ட? உன்ன அந்த தடியனுங்க பாக்கலையே. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். உனக்கு ஒன்னும் ஆகாம நீ நல்லபடியா வந்து சேர்ந்துட்ட. வீட்டை பார்த்தல எப்படி இருக்குன்னு உன்னை தேடி 4 பேர் வந்தானுங்க. நீ இல்லன்னதும் ஆத்திரத்துல இப்படி பண்ணிட்டு போயிட்டானுங்க. வந்தவங்க வேற யாரும் இல்ல, அந்த சோமசுந்தரத்தோட
அடியாட்கள் தான். அடப்பாவி, அந்த சோமசுந்தரம் இந்த காரியத்தை செஞ்சது ராம் அந்த ஆள்கிட்ட உதவிக்கு இருந்தானே, எத்தனை உதவிகள் செஞ்சிருக்கான் அந்த ஆளுக்கு. அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாம இப்படி நடந்துட்டானே. சோமசுந்தரம் ஒரு வெறி பிடிச்ச மிருகம். நன்றி விசுவாசம் காட்டுற நாயின்னு நினைச்சா நாம தான் ஏமாந்து போவோம். அப்படிப்பட்டவனை நேருக்கு நேர் எதிர்க்கிற சக்தி நமக்கு இல்லம்மா. வேண்டாமா, அவனை விரோதிச்சுக்கிட்டு நமக்கு என்ன ஆக போகுது? நீ பணிஞ்சு போயிடுமா. ராமு இப்ப நம்ம கூட இல்ல, ஜெயில இருக்கா. இந்த நிலைமையில நான் உன்னை எழுக்க தயாரா இல்லம்மா. சோமசுந்தரம் மாதிரி ஆளுங்களுக்கு கோழைங்களை பார்த்தா ரொம்ப கொண்டாட்டம். அவனை பார்த்து பயந்தா அவன் இன்னும் ஏறி மிதிக்கத்தான் பாப்பா. திருப்பி அடிங்க, திரும்பி பார்க்காம ஓடிடுவான். நான் அததான் செஞ்சிருக்கேன். அவன் செஞ்ச அக்கிரமம் தில்லுமுல்லு அத்தனையும் தகுந்த சாட்சியத்தோட போலீஸ் கையில ஒப்படைச்சிட்டேன். இனி அந்த சோமசுந்தரம் என் வழியில குறுக்க வரமாட்டான்.